துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? இருக்கிற ராசிகளில் ரொம்ப சூப்பரான ராசி துலா ராசிமா. 2025 உடைய ப்ரெடிக்ஷன்ஸ்னு எடுத்துக்கும் போது நீங்கள் யாரை போய் கேட்டாலும் எங்கே போய் கேட்டாலும் முதல்ல சொல்கிறது துலா ராசி தான் சொல்லுவாங்க. இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும்பாங்க. காரணம் துலா ராசிக்கு சுக்கிரன் தான் அதிபதி. அந்த சுக்கிர கிரகம் இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு வருஷம் துவங்குது. நீங்களே உங்கள் பூர்வ புண்ணிய ஆற்றலை தேடி போகிறீங்க. அதாவது பேங்க்கில் நிறைய பணம் போட்டு வச்சுருக்கீங்க. அந்த பணத்தை எடுத்து என்ஜாய் பண்ணலாங்கிற எண்ணம் உங்களுக்கு வருது இப்போன்னு வச்சுக்கோங்க. அந்த வசதிகள் உங்களுக்கு பெருகுதுன்னா எப்படி இருக்கும்? அப்படி அந்த சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதி 5ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டதுனால இந்த ஆண்டு பொருளாதார வசதி ரொம்ப பெருக போகுது. பெரிய யோகம் காத்திருக்கு. வாழ்க்கையில் என்னென்ன வகையில் நீங்கள் தொழிலில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக சம்பாதிக்க முடியும். இரண்டாவது 9ஆம் இடத்தை நோக்கி குரு போகிறாரு. ஓடி போனவனுக்கும் 9ஆம் இடத்துக்கு குருன்னு சொல்கிறாங்க. அந்த குரு அப்படி போகிறதுனால படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா படிக்க முடியும். சார், இந்தியாவிலேயே நான் ஒரு ஃபேமஸ் யூனிவர்சிட்டியில் நான் படிக்கணும், எனக்கு அதுக்குரிய வாய்ப்பு கிடைக்குமா? நான் இன்ஜினியரிங்கில் இந்த படிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு ஃபேமஸ் யூனிவர்சிட்டியில் விரும்புகிறேன், நான் மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு ஃபேமஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு நினைக்கிறேன். இவங்க எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த இதில் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் படிக்க முடியும். அந்த யோகம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அதுலேயும் இந்த புதன் பகவான் இவங்களுக்கு பாக்கியாதிபதி, அவர் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்படி உட்கார்ந்துருக்காருன்னா இவங்களுடைய படைப்புகள் பெரும் புகழ் பெறும். இந்த வருஷம் அவார்டு வாங்குறவங்க, நிறைய சினிமா எடிட்டர்கள் புகழ் பெறுவார்கள். கதை வசனம் எழுதுவாங்க பாருங்கள், அவங்க திரைக்கதைகள் எழுதக்கூடியவங்க, புத்தகங்கள் எழுதக்கூடியவங்க, எழுத்தாளர்கள், இவங்கள நல்ல பெயரும் புகழும் பெற போகிறாங்க. அரசியல்வாதிகளுக்கு பெரிய உயர்வு இருக்குது. 11ஆம் இடத்தில் சூரியன் 3ஆம் இடத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அரசியல்வாதிகளுக்கு பெரும் புகழை தரப்போகிறார். நல்ல பெரும் புகழும் இருக்கும். 10ஆம் இடத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருப்பாருங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இருக்கிற ராசிகளில் அரசு வேலை கிடைக்கக்கூடிய முதல் தர யோகம் துலா ராசிக்கு இருக்குது. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம், எழுதலாம். சூப்பராக உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சி சக்ஸஸ் ஆக போகிறாங்க. எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் அந்த இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகிடும். பெரிய வெற்றி உங்களுக்கு தேடி வரும். புனித ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை போயிட்டு வருவாங்க. தெய்வ நம்பிக்கைகள் கூடும். ரொம்ப நாளாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலைன்னு சொல்லக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போவே உங்கள் குடும்பங்களில் திருமண ஏற்பாடுகள் கூட சில குடும்பங்களில் நடந்துக்கிட்டு இருக்குமா. ஸோ கல்யாணம் கூடிய வரப்போகுது. படிப்பில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் இருக்குது. நேற்று வரைக்கும் படித்த பாடம் எனக்கு புரியவே இல்லை, எனக்கு ஒரு தடையாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 2025 இவங்க படிக்கக்கூடிய பாடங்களில் ரேங்க் வாங்குவாங்க. நேற்று ஃபெயிலான ஒரு ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கி ரேங்க் வாங்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அந்த அளவுக்கு எஜுகேஷனில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.